சென்னை புத்தக திருவிழா இன்னும் சில மணி நேரங்களில் நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது அங்கு அரங்கத்திலிருந்து செய்தியாளர் சுரேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இன்னும் சில மணி நேரங்களில் புத்தக திருவிழா நிறைவடையவிருக்கிறது. வாசகர்களோட வருகை எப்படி இருக்கு? அவங்க என்ன மாதிரியான புத்தகங்களை விரும்பி வாங்கிட்டு போறாங்க? இதனால் வரை எந்த அளவிற்கு விற்பனை நடைபெற்று இருக்கிறது? பாலா, தற்போது நாம் இருக்கக்கூடியது இந்த புத்தக திருவிழாவினுடைய நிறைவு நாளில் தான் இருக்கிறோம். ஏனென்றால் கடந்த 27ஆம் தேதி இந்த புத்தக காட்சி என்பது சென்னையில் தொடங்கி இருந்தது. இந்த காட்சி 10 நாட்கள் சென்னையில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த புத்தக காட்சியினுடைய நிறைவு நாளை நோக்கி இன்றைய தினம் வந்திருக்கிறது. மொத்தமாக இந்த ஒவ்வொரு நாளும், அதாவது விடுமுறை நாட்களில் அதிக அளவில் கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு புத்தக காட்சியாக விளங்கி இருக்கிறது. இது இந்திய அளவில் மிக பெரும் புத்தக காட்சியாக அமைந்திருப்பதாக இங்கு வந்த எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கான புத்தகம், இலக்கியங்கள், வரலாற்று நாவல்கள், அதே போன்று சிறுவர்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் என பல்வேறு புத்தகங்கள் அதிக அளவு விற்பனையாகிருக்கின்றன. தமிழ் தேசிய புத்தகங்கள் மற்றும் பொது உடைமை புத்தகங்கள் என பல்வேறு பட்ட புத்தகங்களும் இந்த காட்சியில் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த காட்சி என்பது நாள்தோறும், அதாவது விடுமுறை நாட்களை பொறுத்தவரையில் காலை 11 மணிக்கு இந்த காட்சி என்பது தொடங்கிவிடும். மற்ற நாட்களை பொறுத்தவரையில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும். இப்படிப்பட்ட அந்த புத்தக காட்சி இன்றைய தினம் நிறைவடைய இருக்கிறது. நம் புத்தகங்கள் வாங்கியிருக்கக்கூடிய வாசகர்கிட்ட கேட்கலாம். மேடம், நீங்க எங்க இருந்து வந்தீங்க? எப்படி இருந்துச்சு இந்த புத்தக காட்சி இன்னைக்கு நிறைவடையுது? உங்களோட பர்ச்சேஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நாங்கள் வந்து சிறுசேரியிலேருந்து வரோம். நாங்கள் இங்கே வந்து பார்த்ததில்ல, நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக நிறையாவே இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் எஜுகேஷ்னல், அப்புறம் கிட்ஸுக்குமே வந்து நிறைய ஆக்டிவிட்டி புக்ஸு, நிறைய கலரிங் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே நிறைய வச்சுருக்காங்க. ஹிந்திஸ் கூட வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த புக்ஸ் எல்லாம் கூட எங்களுக்கு இன்னைக்கு வந்து கம்மியான பிரைஸ்ல இங்க வந்து எங்களால ஈஸியா வாங்க முடிஞ்சுச்சு. ஒரே இடத்துல எல்லா புக்ஸும் வாங்க முடிஞ்சுச்சு. தேங்க்யூ மேடம். இந்த மாதிரி குடும்பத்தினர் பெண்கள் அதிக அளவில் வந்து இந்த புத்தக காட்சியில் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை தேர்வு செய்து வாங்கியிருக்கிறார்கள். சென்னை புத்தக காட்சியை பொறுத்தவரையில் பல கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகி இருப்பதாக கூறக்கூடிய நிலையில் மொத்தமாக இது எந்த அளவுக்கு இந்த விற்பனை நடைபெற்றிருக்கிறது, எவ்வளவு புத்தகங்கள் விற்பனையாகிருக்கிறது என்பது குறித்த புள்ளி விவரங்களை பப்பாசி நாளைய தினம் வெளியிடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் சுமார் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்ததாக தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு அதை விட கூடுதலாக வந்திருக்கும் என அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இருந்தாலும் முழுமையான புள்ளி விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இது தொடர்பாக இங்கு புத்தகங்கள் வாங்க வந்த சிறுவர்கள் நம்மோடு இந்த விவரங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். தம்பி, நீங்க என்ன புக் வாங்கினீங்களா? எப்படி இருந்துச்சு புத்தக காட்சி? நல்லா இருந்துச்சு. எல்லா வகையான புக்கும் இருந்துச்சு. நான் காமிக் புக் எல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் இருந்துச்சு. இங்க எல்லாமே இருக்கு. எல்லாமே வாசிக்கவும் கொடுக்கணும். என் பேர் ஆலன். எல்லாமே வாசிச்சு பார்த்தேன். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பாலா, இந்த மாதிரி தான் பாலா, இந்த புத்தக காட்சியை பொறுத்தவரை சென்னை மக்களுக்கு ஒரு அறிவுக்கான, சிந்தனைக்கான ஒரு தேடலான இடமாகவே அமைந்திருக்கிறது. பெரியவர்கள் அதிக அளவில் ஆர்வமோடு வந்து இந்த புத்தக காட்சியில் புத்தகங்களை வாங்குவதை நாம் பார்க்க முடிந்தது. இன்று இரவு 8:30க்கு பிறகாக இந்த புத்தக காட்சி முழுமையாக நிறைவடைய இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவில் புத்தக காட்சிக்கு மக்கள் குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள். மாலை பொழுதில் அதிகமாக, அதுவும் இந்த புத்தக காட்சி நிறைவடையக்கூடிய வேளையில் கூட மிக ஆர்வமாக வரக்கூடியதை பார்க்கும்பொழுது புத்தகங்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் என்பது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. பாலா, சுரேஷ், அணுகுண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் புத்தகங்கள் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் என்று கருத்தாளர்கள் சொல்வார்கள். அந்த அளவிற்கு புத்தக வாசிப்பு என்பது ஒரு மனிதனை முழுமையாக்கும். அதனை உணர்ந்துதான் வாசகர்கள் தற்போது அங்கு குவிந்திருக்கின்றனர். இன்னும் சில மணி நேரங்களில் இந்த புத்தக காட்சி நிறைவடைய இருக்கிறது. வாசகர்களே, நீங்கள் இப்போது சென்றாலும் உங்கள் அறிவுக்கான, தேனிக்கான புத்தகங்களை வாங்கலாம். களத்திலிருந்து விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சுரேஷ்.